அவங்க பேர் வந்து ஏமி கார்மைக்கேல். அவங்க வந்து 1867 பிறந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க இருந்த இடம் வந்து இங்கிலாந்துல அயர்லாண்டு. அப்புறம் அவங்க இருந்த இடம் வந்து இங்கிலாந்துல அயர்லாண்டு. அப்புறம் அங்க இருக்கிறவங்களோட எல்லா கண்ணும் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா அவங்களுக்கு மட்டும் ப்ரௌன் கலர்ல இருக்கும். அப்புறம் அவங்க ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாக்கு ஜெபம் பண்ணாங்க. அதானே புரிஞ்சுதா? சொன்னதெல்லாம் உண்மையா? சொன்னதெல்லாம் கரெக்டா சொன்னாரா? கிளாப் பண்ணுங்க. இப்ப 2வது நாள் கதை கிஷோர் சொல்ல போறாரு. ஏன்னா அவர் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாரு, யாரையும் நோண்ட மாட்டாரு, கிளாஸ டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. வாங்க கிஷோர், வாங்க கிஷோர் சொல்லுங்க. சொல்றேன், எல்லாரும் பாக்குறாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரு. சரி அங்கிள் நேத்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாட்டிக்கு என்ன சரியில்லாத இருந்தது? உடம்பு சரியில்லாத இருந்தது. அவங்க ஏதோ ஒரு வெயிட்ட தூக்கிட்டு வராங்க, புரியுதா? அத போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எமி
எமி கார்மெண்ட் என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்றத பத்தி நேத்து அங்கிள் சொன்னாரு, கேட்டுச்சா? உன் செய்கைக்கு தக்க பலன் என்ன பண்ணுவேன்? உன் கிரியைக்கு தக்க கிரியைனா என்னது? நம்ம செய்கிற செய்கைகள், நன்மையான காரியங்கள். ஹெல்ப் பண்றது என்ன காரியம்? நன்மையான காரியம். அதுதான் கிரியைன்னு அங்கிள் சொன்ன. என்ன சொன்னாரு? கிரியை. அந்த பாட்டிக்கு எமி என்ன பண்ணாங்க? ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வேற இடத்துல இருந்து வந்த போதிலும் அவங்க பாட்டிக்கு என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்றாங்க. கவனிங்க மா, இங்க பாரு, என்ன பாரு, கவனிச்சாதான் சொல்ல முடியும். எல்லாம் என்ன பாக்குறீங்களா? பார்த்தா கேட்டாதான் சொல்ல முடியும். அவன் எவ்வளவு அழகா சொன்னான் பாரு. கிஷோர் வந்து ரொம்ப கவனிச்சதுனால எல்லாத்தையும் மறந்து போயிட்டான். ஃபர்ஸ்ட் நாள் கதை, ரெண்டாவது நாள் கதை எதுன்னு தெரியல, அதனால மறந்து போயிட்டான். நாளைக்கு கேட்டா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் சொல்றத கவனிச்சு கேட்கணும், ஓகேவா? அதனாலதான் அங்கிள் சொன்னாரு, அவங்க கிரியைக்கு ஏத்த பலன் என்ன பண்ணாரு? ஏசப்பா கொடுத்தாரு. அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க? அவங்க ஊழியம் செஞ்சாங்க. இந்தப்பா, சரி, என்னுடைய பிக்சர் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? என்னென்ன தெரியும் சொல்லுங்க. யார் இருக்கிறா? மனுஷங்களா? எமி இருக்காங்களா? அதுல எமி கார்மெண்ட் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க? என்ன கலர்? வெரி குட், பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? நேத்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த பாட்டி சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு அநாத ஆசிரமம் என்ன பண்றாங்க? ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆசிரமம்? அதற்கு என்ன பேர் தெரியுமா? இப்போ ஒரு அநாத ஆசிரமம் பேர் வச்ச பேர் வைப்பாங்களா ஆரம்பிச்சா? அது என்ன பேர் தெரியுமா? பறவைகளின் கூடு. என்ன கூடு? என்ன கூடு? வித்தியாசமா இருக்குல்ல? ஹாஸ்டல் பேர்ல வேற பேரா இருக்கும்ல. ஆனா அவங்க ஹாஸ்டல் ஓபன் பண்ணும் போது இது என்ன கூடு? பறவைகளின் கூடு. என்ன பண்றாங்க? ஒரு ஹாஸ்டல் ஓபன் பண்றாங்க. அதற்கு எமி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும் பாட்டிக்கு. என்ன பண்ண? உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க தெரியுமா? இதுல போயிட்டு காசு கலெக்ட் பண்ணுவாங்க. இது அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் கொடுக்கணும். யாராவது கலெக்ட் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் கலெக்ட் பண்ணிருக்கீங்களா? நிறைய ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு சீட்டு கொடுத்து நீங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு அது வரைக்கும் யாருக்கிட்டே போய் காசு கேட்டிருக்க மாட்டாங்க. போய் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க? அப்பா 100 ரூபாய் கொடு, 50 ரூபாய் கொடுன்னு கலெக்ட் பண்ணுவாங்களா இல்லையா? அதே மாதிரி எமிக்கு ஒரு வாஞ்ச, எப்படியாவது பாட்டிக்கு என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு அப்ப என்ன வயசு தெரியுமா? 10 வயசு. என்ன வயசு? 10 வயசுல அவங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றி இருக்கு, நம்ம எப்படியாவது பாட்டிக்கு என்ன பண்ணோம்? ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. அப்ப போயிட்டு 2 நபர்கிட்ட கேக்குறாங்க. அது பெண்களுக்கான ஒரு ஹாஸ்டல். என்ன ஹாஸ்டல்? இங்க பாரு கிஷோர், இங்க பாரு, பெண்களுக்கான ஒரு ஹாஸ்டல்ன்றதுனால எமி என்ன பண்றாங்க? அது ஆர்வமா ஒரு பெண்கள் கிட்டயும் போய் கேக்குறாங்க. அப்ப 2 பெண்கள் உதவி செய்ய வராங்க. தெரியுறாங்களா? அவங்க இங்க ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் இங்க ப்ளூ கலர் ட்ரெஸ். 2 பெண்கள் என்ன பண்றாங்க? உதவி செய்ய வராங்க. ஒருத்தவங்க இடம் கொடுக்கறாங்க, ஒருத்தவங்க காசு தராங்க. என்ன பண்றாங்க? ஒருத்தவங்க இடம் கொடுக்கறாங்க, ஒருத்தவங்க காசு கொடுக்கறாங்க. என் குரல் கேக்குதா? நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? உங்க சத்தம் எப்படி கேக்குது? ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? சாப்பிடல யாரும் கால. ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க? 2 பேர். ஒருத்தவங்க இடம் கொடுக்கறாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க? காசு கொடுக்கறாங்க. ஓகேவா? அப்போ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்றாங்க? அவங்க செய்யறாங்க. அதுதான் நேத்து அங்கிள் சொன்னாரு. எமி என்ன பண்றாங்க? அவங்க கிரியைகள் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. நம்மளும் செய்வோமா? யாராருக்கு செய்வோம் சொல்லுங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்வோம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் செய்வோம். மத்தவங்களுக்கு செய்வோமா? இனிமே செய்வீங்களா? உங்க கிரியையினால ஏசப்பா காட்டுவீங்களா? சரி. அப்படியே அவங்க என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங் நடக்குது? இங்க சண்டே கிளாஸ் மீட்டிங் மாதிரி அங்க என்ன பண்றாங்க? பெரிய மீட்டிங் நடத்துறாங்க. அப்ப அங்க ஒரு பாஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? தேவ செய்திய, ஏசப்பாவோட வார்த்தை என்ன பண்றாங்க? சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம பாஸ்டர் பேர் யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. ஜெயா.
பாஸ்டர் பேரு ஜெயப்பா. நம்ம பாஸ்டர் பேரு என்ன? நம்ம பாஸ்டர் பேரு என்னப்பா? சத்தமா சொல்லணும். நம்ம பாஸ்டர் பேரு என்ன? நம்ம பாஸ்டர் பேரு என்ன? பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஜெயப்பாவை. அப்ப என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்துல ராபர்ட் வில்சன் அந்த பாஸ்டர் பேர் என்ன பேரு? ராபர்ட் வில்சன். ஓகேவா? அப்போ எமிக்கு எப்படியாவது அவரை சந்திக்கணும்னு என்ன பண்றாங்க, ஒரு வாஞ்ச கொள்றாங்க, ஒரு ஆசையா இருக்கு. பாஸ்டர் என்ன பண்ண எப்படியாவது பார்த்து பேசணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவரை சந்திக்கிறாங்க. அவரை சந்தித்த போது அவங்களுக்கு 20 வயசு. அவரை சந்தித்த போது அவங்களுக்கு என்ன வயசு? அவங்களை சந்திக்கும் போது, பாஸ்டரை சந்திக்கும் போது என்ன வயசு? 10 வயசுல ஊழியத்துக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சவங்க 20 வயசுல பாஸ்டர் என்ன பண்றாங்க, சந்திக்க வராங்க. அப்ப பாஸ்டர் சொல்றாரு, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியாமான்னு கேக்குறாரு. உங்களை எல்லாம் யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஞானஸ்தானமா? ஞானஸ்தானம் எல்லாருக்கும் தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்க? தண்ணியில மூழ்கி ஏசப்பா என்ன பண்ண, நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும். ஏற்றுக்குன்னு பெரிய வயசானவனே என்ன பண்ண, ஞானஸ்தானம் எடுக்கணும். எமி என்ன பண்றாங்க, அந்த ஞானஸ்தானத்துக்கு யார்கிட்ட ஒப்பு கொடுக்கறாங்க? ஏசப்பாயிட்ட ஒப்பு கொடுத்து பாஸ்டர் பேர் என்ன? ராபர்ட் வில்சன்ல ராபர்ட். ஓகே, அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, எமி தெரியுறாரா அவரு? ராபர்ட் வில்சன் தெரியுறாரா? நல்லா தெரியுறாரா? அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அவங்க அப்பாவை போல என்ன பண்றாங்க, இப்போ பாஸ்டர் தருண் முன்னாடி வா, சீக்கிரம் டைம் இல்ல, சீக்கிரம் வா. அவங்க அப்பா இப்ப பாஸ்டர் என்ன சொன்னீங்க நீங்க? ஜெயி அப்பா. அவங்க எமி என்ன பண்றாங்க, அவரை தன் சொந்த தகப்பனார போல என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ இங்கிலாந்துக்கு போகும்போது அவங்க அம்மாவை என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல போய் சந்திக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஊழியத்துக்கு போ. நீ எதுக்கு போ? ஊழியத்துக்கு யார அனுப்புவாங்க? பொம்பளை பசங்களை யாரும் அனுப்புவாங்களா? யார அனுப்புவாங்க? ஆம்பளை பசங்களை தானே அனுப்புவாங்க. நம்ம எல்லாம் படிச்ச என்ன ஆகணும் சொல்லுங்க? நீங்க எல்லாம் படிச்சா உங்க வீட்டுல கேட்டா நீங்க என்ன ஆகணும்னு சொல்லுவீங்க? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும். யாரும் திருடன் ஆகணும்னு சொல்லாதீங்க தயவு செய்து. சொல்லுவாங்களே. அப்போ அந்த எமி அவங்க அம்மா என்ன பண்றாங்க, நீ ஊழியத்துக்கு போமா, மிஷனரி ஊழியத்துக்கு போ அப்படின்னு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அத சொன்ன மாத்திரத்துல எமி காதுல ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு தேசத்துல என்ன பண்றாங்க, அழுகுறல். ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, ஜனங்கள்லாம் அழிந்துட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க காதுல ஒரு அழுகை சத்தம் கேட்டுனே இருக்குது. நம்ம பக்கத்து வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்மளுக்கு கேட்காதுல. நம்ம வீட்டுல அப்பா அம்மா ஆச்சுக்கினாலுமே நம்மளுக்கு கேட்காது. நம்ம உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா எங்கேயோ நடக்கிற ஒரு தேசத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்ட்டு எமிக்கு அழுகையின் சத்தம் என்ன பண்ணுது, கேக்குது. அப்ப எமி ஒப்பு கொடுக்கறாங்க. நான் போனேன் ஏசப்பாங்க, நான் போனோம் போது ஜப்பான் காட்டுறாரு ஏசப்பா. எங்க காட்டுறாரு? ஜப்பான். எங்க அனிசே எந்த இடம்? எங்கயோ பாத்துட்டு இருக்கு. எந்த இடம்? ஜப்பான். என்ன பண்றாங்க, காட்டுறாங்க. அப்போ ஜப்பான் போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க. ஒரு வெளிநாடு போனோம்னா மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்களே, மெடிக்கல் இது கேட்பாங்களே. இங்க பாருங்க, கவனிங்க, மெடிக்கல் இது கேட்பாங்களே, மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுங்க உங்க உடம்புல எந்த. அப்போ எமி மெடிக்கலுக்கு போகும்போது ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. நீங்க போக கூடாது, உங்களுக்கு உடம்பு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, நீங்க எங்க போக கூடாது, பாப்பா என்ன பாரு, என்ன பண்றீங்க? எங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எமி சந்தோஷமா வந்திருப்பாங்களா? அழுகையோடு வராங்க. ஏசப்பா
நான் அந்த ஊருக்கு போகணும்னு ரொம்ப வாஞ்சியா இருந்தேனே, ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியா இருந்தேனே, எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்ட்டு ஏசப்பா கிட்ட ரொம்ப அழுது அழுது என்ன பண்றாங்க, வருத்தப்படுறாங்க. அழுது அழுது வருத்தப்பட்ட உடனே அவங்க அப்பா இருக்கார்ல, ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவங்க அப்பா பேர் தான் வளப்பு தகப்பனார். அவங்க அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாரு. ஆண்டி சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க, அப்பா என்ன பண்றாரு, ஆல்ரெடி இறந்துட்டாரு. இவரு ஞானஸ்தானம் கொடுத்ததுனால அவன் சொன்னால பாஸ்டர் என்ன சொன்னா, ஜெயி அப்பா. அது போல இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் கொடுத்த அப்பாக்கு அவர் பேர் தான் ராபர்ட். வெரி குட் வெரி குட். அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆகி மரண தருவாய்க்கு போயிட்டாரு. எப்படி போயிட்டாரு, மரணம். மறுபடியும் எமி என்ன பண்றாங்க, இங்கிலாந்துக்கு வராங்க. வந்து அழுது அழுது ஜெபம் பண்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு அழுது அழுது ஜெபம் பண்ண உடனே அவருக்கு சுகம் கிடைச்சிருது. அப்பாக்கு என்ன பண்ணது, சுகம் கிடைச்சிருது. அப்பா என்ன பண்ற, பிளீஸ் அப்பா என்ன பண்றாரு, மறுபடியும் எமி நீ இப்படியே சோர்ந்து போகாத, ஏசப்பா உன் மேல என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு, நீ பிரேயர் பண்ணு. நீ மறுபடியும் எங்க போவ, பிரேயர் பண்ணாங்க. எமி ஜப்பானுக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க, பிரேயர் பண்ணாங்க. எமி எங்க போயிட்டாங்க, பிரேயர் பண்ணா என்ன பண்ண, எல்லா காரியமும் நடக்கும். ஓகேவா, இன்னைக்கு ஸ்டோரி தான். விலகி இருக்காங்களா இல்லையா, தேவனுக்கு பிரிய இல்லாத காரியத்தை செய்யறாங்க. அப்ப ஏசப்பாக்கு பிடிக்கல. அப்ப எலியா கிட்ட சொல்றாரு, எலியா என்னோட ஜனங்க பிரிய இல்லாத காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போதும் எலியா போறாரு. எங்க போறாரு, எலியா ராஜாவை பார்க்க போறாரு. எங்க போறாரு, ராஜாவை பார்க்க போறாரு. ஓகேவா, ராஜாவை பார்க்க போக சொல்ல எல்லாரும் சாக்கா பாக்குறாங்க. யாரு இவரு, தேவன ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் அங்க இருக்காங்க. எங்க கீழேயாத்துல ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் இருக்காங்க. அப்ப ராஜாவை நோக்கி பார்க்க போறாரு. ராஜாவை நோக்கி பார்க்க சொல்ல, உங்க தேவன் பெரியவரா என்னுடைய தேவன் பெரியவரான்னு கேக்குறாரு. அப்ப எங்களுடைய தெய்வம் தான், பாகால் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. யார் சொல்றாரு, ராஜா சொல்றாரு என்னோட தெய்வம் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. எலியா சொல்றாரு என்னோட கர்த்தர் தான் இருக்கிறது பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ எலியா சொல்றாரு, யாரோட தேவன் பதில் அளிக்கிறாரோ அவங்க தேவன் பெரியவர் என்று நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலியா வந்து ராஜா கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு, ராஜா கிட்ட சொல்றாரு. அப்போ கர்மேல் பர்வதத்துக்கு மேல பலியிடத்துக்கோசம் எல்லாரும் வராங்க. மொத்தம் 400 தீர்க்கதரிசிகள் வராங்க. எத்தனை பேரு, இது வந்து 4 தீர்க்கதரிசி தான் போட்டு 450 தீர்க்கதரிசிகள். யாரு, எத்தனை பேரு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. நான் கேள்வி கேட்பேன், கவனிக்கணும். ஓகேவா, 450 பேர் வராங்க. அப்போ ஒரு காளையை கொண்டு வந்து பலியிடத்துக்கோசம் இது பண்றாங்க. அப்போ பாகாலின் தீர்க்கதரிசிகள் இவங்க எல்லாம் யாரு, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள். அப்போ எலியா யாரு, யாரோட, என்னதான் சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க, ஏசப்பாவோட தீர்க்கதரிசிகள். ஓகேவா, இவங்க எல்லாம் பாகாலுக்கு வணங்குறாங்க. பாகால வணங்கி பாகால மட்டும் தொழுது, அதாவது சிலையை வணங்குறாங்கல்ல, அவங்கள மட்டும் தான் வணங்குவாங்க. தேவன்னா யாருன்னு தெரியாது இவங்களுக்கு. ஓகேவா, இது என்னன்னா அதுக்கப்புறம் பலியிடத்துக்கு காலையை கொண்டு வந்து பலிபீடத்துல வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்க, கரெக்டா தாங்க சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க, பலிபீடத்துல வைக்கிறாங்க. அப்போ பாகாலோட தீர்க்கதரிசிகள் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்கையில மோளம் இருக்கு, ஒருத்தங்கையில பிபி இருக்கு, ஒருத்தங்கையில ஃப்ரூட் இருக்கு. எல்லாரும் பாகால நோக்கி பிரேயர் பண்றாங்க. என்ன பண்றாங்க, பாகால நோக்கி பிரேயர் பண்றது சரியா, கரெக்டா சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்கப்பா, தப்பு தானே. அப்போ தேவனுக்கு பிரிய இல்ல, எல்லாரும் பாகால நோக்கி பிரேயர் பண்றாங்க. அதாவது காலையில 6 மணிக்கு தொடங்குறாங்க, ஈவினிங் வரைக்கும் பிரேயர் பண்றாங்க. அவங்களோட உடம்பெல்லாம் கீறிக்கிறாங்க. என்ன உடம்பெல்லாம் கீறிக்கிறாங்க, மோளம் வாசிக்கிறாங்க. இன்னொரு பதிலும் இல்ல, என்ன இல்ல, எந்த ஒரு பதிலும் இல்ல. அந்த சிலை கிட்ட போய் பேசி பாருங்களேன். சிலை வந்து இதே சிலை வைங்களேன், அப்படி சிலை கிட்ட பேசுறேன், நண்பா எனக்கு ஒரு காரியம் பண்றீங்க, சிலை அப்படியே நிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுக்கிட்ட சொல்றதே வேஸ்ட் இல்லீங்கல்ல. ஆனா ஜனங்களுக்கு தெரியல, என்ன தெரியல, ஜனங்களுக்கு தெரியல. இந்த சிலை வந்து நம்மளுக்கு உதவி செய்யும், நம்மளுக்கு பதில் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதுல இருக்காங்க, கோட்பாட்டுல இருக்காங்க. என்னத்துல இருக்காங்க,
எண்ணத்துல இருக்காங்க. கரெக்ட், ஓகேவா? அவங்க எண்ணத்துல இருக்காங்க. சில வந்து பதிலே கொடுக்கல. அப்புறம் எலியா சொல்றாரு, அப்புறம் எலியா வராரு. ஓகேங்களா? இவருதான் எலியா. யார் இவரு? யார் இவரு? எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? யார் இவரு? யாரோட தீர்க்கதரிசி? யாரோட தீர்க்கதரிசி? சரி, எலியா வந்து எத்தனை ஜனங்கள் வந்தாங்க தீர்க்கதரிசி? எத்தனை பேரு? எத்தனை பேரு? கரெக்டா சொல்லி உண்மையில கை தட்டிக்கோங்க. இது வரைக்கும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஓகேங்களா? எலியா ஒத்தாள் நிற்கிறாரு. இவங்க எத்தனை பேர்? இங்க இருக்கிற எல்லாரும் எதிர்த்து வராங்க. இவங்க எல்லாரும் எதிர்த்து வராங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க ஒத்தாளா நிக்கிறீங்க. பயம் இருக்குமா இருக்காது? பயம் இருக்குமா இருக்காது? தெரியுதா? தெரியுதா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? அதாவது கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காரு. கேக்குதா? கேக்குதா? ஓகேங்களா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காரு. யாரு? எலியா மட்டும்தான் இருக்காரு. 450 பேர் எடுத்து வராங்க. இப்போ உங்க எடுத்து வர 450 பேர் எடுத்து வராங்க. என்ன பண்ணுங்க? ஓகே, கிளாஸ் தெரியல, ஜபம் பண்ணுவானா? ஓகேவா? எந்த ஒரு காரியம் தான் ஜபம் பண்ண. ஓகேவா? வேற என்ன பண்ணுவீங்க? நான் உன்னால நிப்பேன், நான் தான் எல்லாம் அப்படி சொல்லுவீங்களா? 450 பேரை அடிச்சிடலாம். சில பேர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. ஏன்னா ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் தானே இருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா? பதில் அடிக்கிறாரா? இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம்னா 12 கல்லு வைக்கிறாங்க. என்ன காரியம்? கல்லு வைக்கிறாங்க. 12 கல்லு வைக்கிறாங்களா? ஓகேவா? அது வந்து ஒரு கோத்திரம். ஓகேவா? கோத்திரத்தை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்ன என்னத்தை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க? ஒரு கோத்திரத்தை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பலிப்பீடத்துல நான் தண்ணியை ஊத்துறேன், தெரியுமா? அது ஒரு குடம் தண்ணி ஊத்தினாலே எரியாது இல்ல. அது காஞ்சி எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு தடவை ஊத்தல 4 குடம். எத்தனை குடம்? 4 குடம் தண்ணியை 3 தடவை ஊத்துறாங்க. எத்தனை தடவை? 3 தடவை ஊத்துறாங்க. நெருப்பு வருமா? நெருப்பு வருமா? தண்ணியா இருக்கு, சதன்னு இருக்க இடமே. அந்த இடத்துல நெருப்பு கொளுத்தி போடுறது. இதே பெட்ரோலா இருந்தா எரியும். தண்ணியா இருக்கு, அது எரியவே பண்ணாரு. என்ன கேட்டாரு? ரோல என்ன பண்ணாங்க? பிரேயர் பண்ணால. அந்த மாதிரி ரோதை பண்ண பிரேயரை ஏசப்பா கேட்டதுனால பேதுரு வெளியே வந்துட்டாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டு எல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் பேதுரு சொல்றாரு, பாருங்க ஏசப்பா வந்து வீடியோ வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ரோதைக்கு ஒரே சந்தோஷம். இப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு பிரச்சனை இருந்தா வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும்ல. என்ன பண்ணுவீங்க? எங்கன்னா வெளியே போவீங்க, வாங்கி சாப்பிடுவீங்கல்ல. அதே மாதிரி சந்தோஷப்படுறாங்க. யாரு? ரோதையோ பேதுரு என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறாங்க. ஜெயிலோட நந்தனை வந்து பேதுரு கார்ல ஜெயிலோட நந்தனை வந்து ரோதை கிட்டயோ அவங்க இருந்த ஜனங்கள் கிட்டயோ சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? இந்த மாதிரி ஜெயிலோட நடந்ததை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கேட்கல. பேதுரு வந்து ரோதைக்கு ஜெயிலு நடந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி தேவதூதர் வந்தாரு, இந்த மாதிரி தேவதூதர் வந்து சங்கிலி அவுத்து விட்டாரு, சங்கிலி அவுத்து கதுவுல தாண்டி வெளியே வந்துட்டேன், நீ பண்ண பிரேயரால் தான் வந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. ரோதை சந்தோஷப்படுறாங்க. இதுல வந்து என்ன கத்துக்கிறீங்கன்னா, நம்ம பண்ண பிரேயர் நம்ம வந்து பிரேயர் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து பிரேயர் பண்ணா ஏசப்பா வந்து கேட்பாரு. ஓகேவா? வந்து போட்டு மேல போகக்கூடாது. ஏசப்பா கூட பேசு. இப்ப நான் வந்து பேசுறேன். அந்த மாதிரி நீங்க வந்து ஏசப்பா கிட்ட பேசுவோம். ஏசப்பா இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை இருக்கு ஏசப்பா, அது ஏதாசப்பா மாத்தணும். ஏசப்பா இந்த மாதிரி படிப்பு தாங்க ஏசப்பா, எனக்கு வந்து அறிவை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னா ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு செய்வாரு. நீங்க சின்ன பசங்க ஓகேவா? சின்ன பசங்க சொன்னா கண்டிப்பா செய்வாரு ஏசப்பா. ஓகேவா? நீங்க நல்லா பிரேயர் பண்ணுங்க வீட்டுல. ஓகேவா? நைட்டு தூங்குறப்ப பிரேயர் பண்ணுங்க, காலையில ஏஞ்சிட்டப்ப பிரேயர் பண்ணுங்க. ஏசப்பா உங்ககிட்ட நடக்க சொன்னாரு. ஏன்னா நீ செத்துரு வேண்டாம். யார் சொன்னா? என்ன சொன்னாரு? உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தி நீ செத்துருவா. அப்ப
அப்ப எசேக்கியா என்ன பண்ணாரு? செவில பார்த்து ஜெபம் பண்ணி அழுகுறாரு. ஜெபம் பண்ணி அழுத உடனே என்ன ஆச்சு? ஒரு சத்தம் வருது. ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு சத்தம் வருது. ஆனா ஏசையா யார் சொன்னாங்கன்னா, ஏசையா கிட்ட யார் சொன்னாங்க? ஏசப்பா சொல்லி ஏசையா கிட்ட வந்து சொன்னாரு. புரியுதா? புரியலையா? புரியுதா? அப்ப நான் தான் ஏசையா. ஓகேவா? என்கிட்ட ஏசப்பா சொல்லி இவங்க தான் எசேக்கியா. ஏசப்பா சொல்லி நான் இவங்க கிட்ட சொல்றேன். ஓகேவா? புரியுதா? சொன்ன என்ன ஆச்சு? ஜெபம் பண்ண தெரியுமா? ஜெபத்தை வந்து ஏசப்பா கேட்டு எசேக்கியா வந்து அந்த அரண்மனை எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? பெருசா இருக்கும். அவரு இந்த மாதிரி நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு போய் அந்த கேட்டுக்கு முன்னாடி போறது வரைக்கும் ஏசப்பா சொல்றாரு, நீ கிட்ட போய் அவங்க கிட்ட போய் முன்னாடி சொல்லின்றாரு. என்ன சொல்றாருன்னா, எசேக்கியா நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அதாவது உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரே நான் பார்த்துட்டேன், உன் ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன். ஏன்னா அவர் சாவம் போறான்னு சொல்லிட்டாரு. அவர் இன்னைக்கு சாவலாம், நாளைக்கு சாவலாம், ஒரு மாசம் கழிச்சு சாவலாம், எப்ப வேணா சாவலாம். அந்த ஏசியா தீர்க்கதரிசி ஏசப்பா கிட்ட இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்கள் 15 வருஷம். 15 வருஷம் தெரியுமா? 15 இங்கிலீஷ்ல 15 இயர்ஸ்னா உன்னுடைய ஆயுசு நாட்களோட 15 இயர்ஸ் கூட்டி கொடுத்த அப்படின்னா எக்ஸ்ட்ரா உனக்கு 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து 20 வயசு. இப்ப நான் 20 வயசு நான் இறந்துருவேன்னா ஏசப்பா என்கிட்ட 15 வருஷம் நீ இருப்பா, நான் 35 வருஷம் வரைக்கும் நான் எழுப்புறாரு. அசுராஜ் எழுப்பணும். மனசே இப்போ ஒரு ராஜா தேர்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ண வராங்க, என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்க, ஒளிஞ்சிப்பீங்க, எழுந்திருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? ராஜா ஓடுவீங்க. அதே மாதிரி மனாசை ஓடி போயிட்டு ஒரு செடிக்கு நடுவில் ஒழிஞ்சிக்காங்க. எப்படி இவங்க என்ன பண்றாங்க? அங்க இருக்க சில ஆட்களை கண்டுபிடிச்சு அவர் சங்கில என்ன பண்றாங்க, கட்டி ராஜா கிட்ட கூப்பிட்டு வராங்க. என்ன பண்றாங்க? கூட்டிட்டு வந்துட்டு அவர் எங்க போடுறாங்க? எங்க போடுவாங்க? ஜெயில. அதே மாதிரி மனசை என்ன பண்றாங்க? ஜெயில போடுறாங்க. யார் சொல்லுங்க? யார் மனசை அசையராஜா என்ன பண்றாரு? மனாசாவை ஜெயில போறாரு. ஜெயில போனதுக்கு அப்புறம் தான் மனாசாக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம தப்பு பண்ணோம். ஜெயில போனதுக்கு அப்புறம் எப்படின்னா தோணுது, தப்பு பண்ணு தோணுது. ஆக்டிவா தப்பு பண்ண தோணுது. ஆனா மனசு என்ன பண்றாருன்னா, ஏசப்பாடு கெஞ்சி வருந்தி என்ன பண்றாரு, நான் பண்ணது தப்பு என்ன பண்றாருன்னா மனம் திரும்புறாராம். மனம் திரும்பணும்னு ஏசப்பா பண்ணிச்சாரா இல்லையா? இப்போ அவங்க இருந்தா ஒருத்தன் வந்து சாரி கிட்ட என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பீங்க. அதே மாதிரி அவருக்கு ஆராதனை செய்து
ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க விளையாடுங்க ஓகேங்களா பாருங்க பொறுமையா போ 1 2 3 சீக்கிரம் 4 5 6 7 8 9 10 ஓகே கிளாப் பண்ணு சரி போதும் வாங்க அப்படியே வா இப்போ திருப்பி அண்ணன் அங்க இருப்பேன் இப்போ அங்க இருந்து அண்ணன் கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறோம் ஓகேவா ரெடி 1 2 3 பாபா பொறுமையா 3 4 5 6 7 8 9 10 ஓகே அவ்வளவுதான் வாங்க உங்க டீம் என்ன பண்ணிச்சு தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் யார் ஒழுங்கா சொல்றாங்க நாமம் தெரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்கள் தாழ்த்தி 2 நாளாகவும் 7 நீங்க பெருசான எடுப்பீங்களா அதெல்லாம் எடுக்கும் போது நீங்க பெருசான இந்த மாதிரி சண்டே கிளாஸ் எடுப்பீங்களா அப்போ உங்களுக்கு கிரியேஷனுக்காக பேருக்கு என்ன பண்ணாரு விடுதலை ஆக போறாரு ஓபன் பண்ணுங்க சங்கிலி கீழே உண்டு பேருக்கு என்ன பண்ணிட்டாரு ஓகே இவங்க என்ன பண்றாங்க எலிசா கிட்ட வந்து கேக்குறாங்க இவங்க யாரு வெரி குட் வசனம் சொல்றீங்களா சரி வசனம் என்ன பண்ணுவோம் எல்லாரும் அவ்வளவுதான் சொல்லாட்டாங்க நீங்களே சரி வசனம் தெரிஞ்சாலும் இருக்கும் என்ன பாருங்க ஆக்சன் தான் ஓகேவா எல்லாம் ஹைட்டா இருக்கும் முன்னாடி போயிடுங்க ஃபுல்லவா இருக்கும் முன்னாடி வாங்க என்ன பண்ணி பண்ணுங்க இடை விடாம ஜெபம் பண்ணுங்க இடை
சோத்திரத்தோட தான் மொத்த சொல்லி இது குனியணும். ஓகேவா? பண்ணலாமா? சரி. கொலோசியர் பாருங்க. கொலோசியர் கொலோசியர் 4:2 கொலோசியர் 4:2. சரி, லாஸ்ட் வாட்டி நான் ஒரு டாக்ஸன் பண்ணுவேன். எபிரியர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எபிரியர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எபிரியர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எபிரியர் 13:1 ஓகேவா? பண்ணி சூஸ் பண்ணாரு சொல்ல போறீங்க. ஆனால் டபுளாகவும் சூஸ் பண்ணலாம், சிங்கிளாகவும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். உபாகமம் 28:13. ஓகேவா? ரெடியா? நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். சொல்லலாமா? விண்ணப்பத்தை கேட்டேன், கண்டேன். நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன்.
இப்போ அடுத்தது ஸ்நாக்ஸ் கொடுக்குற ஒரு அக்காவும் அவங்க பையனும், அதாவது அம்மாவும் பையன் என்ன பண்ணாங்க சேர்த்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அண்ணனுக்காகவும் அக்காவுக்காகவும் ஜெபிச்சுக்க போகிறோம். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த நாளில் விசேஷித்தமாக இந்த ஸ்நாக்ஸை கொடுக்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவன் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் நிரப்புங்க. தேவ கிருபையும் உன்னத பலனும் தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இதை வந்திருக்கிற இவர்களுக்காகவும் நன்றி செலுத்திங்க. அன்பு தங்கச்சிக்காக தம்பிக்காக நன்றி ராஜா. இவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துங்க. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஆசிரியருக்காக, சிறப்பு ஆசிரியருக்காக, வாலண்டியர்ஸுக்காக நன்றி செலுத்துகின்றேன். தேவனுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கணும். பின்னாடி அப்படியே உட்காருங்க. பின்னாடி பெரிய பசங்க மட்டும். Thank you for watching. God bless you.